ஐயா வணக்கம் ஐயா. இது தடார்னு தரையில் உட்காந்துட்டீங்க. இங்கேயும் மறுபடியும் ஒரு முள்ளுச்செடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சத்தியமாக இதோட பேர் எனக்கு என்னன்னே தெரியலை. இதை எனக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கய்யா. ஐயா இந்த செடி பேர் காரச்செடி. காரச்செடி? ஆமாம். அந்த காலத்தில் வந்து காது குத்துறதுக்கு இதனுடைய முள்ளை தான் குத்துவாங்களே. ஓ, இதனுடைய பழம் அவ்வளோ வந்து அயம், இரும்பு சத்துங்களா? அவ்வளோ அயம், நல்ல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், எலும்புகளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை தரும். ஆடு மாடு மேய்க்கிறவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓஹோ. ஆனால் இதில் இப்போ பழம் இது மாதிரிலாம் இல்லை சாமி, இப்போ சீசன் இல்லைங்க. இது எப்படிங்க, செடியா மரங்களா? இது வந்து ஒரு குத்து செடியாக வளரும். குத்து செடியாக வளரும். ஆமாம். இப்போ எல்லாமே அழிஞ்சதுனால நம்மளுக்கு சின்னதாக தெரியுதுங்க. அந்த பழம் தான் சாப்பிடணுங்களா? ஆமாம், பழம் சாப்பிடலாம். இந்த தழையை வந்து சூரணமாக்கி நேல்படமாக காய வச்சு சாப்பிட்டோம்னா இடுப்பு ஸ்ட்ரென்த் ஆகும். இடுப்பு பகுதி? ஆமாம், இடுப்பு பகுதி நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். குழந்தை பெற்றவங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் டைமில் வர இடுப்பு வலி எடுக்கும். இடுப்பு வலியையும் குணப்படுத்தும். ஆமாம், பெரும்பாலும் வந்து அற்புதமாக குணப்படுத்தும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக இரும்பு சத்துடைய தான். ஆமாம். பார்த்தீங்கன்னா இந்த செடி இப்படி தான் இருக்கும். இந்த இலையோட பின் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல வெளிர் பச்சையாக இருக்கும். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அடர் பச்சையாக இருக்கும். முள் நல்ல கூர்மையான இந்த டாக்டர்கள் போடுற ஊசி மாதிரி இருக்குது இந்த முள். மக்களே, இதுதான் வந்து கார முள் செடி. ஸோ இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய மூலிகைகளை பற்றியும் அதோட அற்புதமான பலன்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.